ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மேஷா கைட். இங்கே இருக்க இந்த ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு இன்னைக்கு காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ். நம்ம வீடியோ அப்படின்றத மேக் பண்ணல. ஸோ நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நம்ம காலையில் R1 R2 S1 S2 இந்த லெவல்ஸை ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சேனலோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே இருக்க இந்த ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் R1 R2 அப்படின்றத கொடுத்துருந்தோம். S1 S2 டிஸ்பிளே கீழே இருக்குது. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட R2 அங்கே தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குல நல்ல ஒரு சைட்வேஸில் அப் சைட் ட்ரெண்டு. நம்ம என்ன ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருந்தால் என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணல. ஓகே, லெவல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். நம்ம ரொம்ப பேசாமல் நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,474, 24,337, 24,063, 23,925. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் ஆவரேஜ் ப்ரைஸ் 219 பாயிண்ட் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பாயிண்ட். ஓகே, இந்த லெவல்ஸை தாண்டி 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சதுன்னா மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நல்லதாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். இதுவே 24,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சதுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா இல்லை பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் வந்து உட்கார்ற வரையும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நினச்ச இடத்துலலாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. மார்க்கெட் வேகமாக போயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. மார்க்கெட் அப்படின்றது ஒரே நாளில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தில் இருங்க. எப்போவுமே மார்க்கெட்டை துரத்தி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. துரத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட கேபிட்டலுக்கு தான் பாதிப்பாக நேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். முக்கியமாக எப்போ நிறுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட என்ட்ரி பாயிண்ட் எந்த அளவு முக்கியமோ அதை விட எக்ஸிட் பாயிண்ட் முக்கியம். ஒரு ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, டார்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நான் வெளியே வரணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க இல்லை இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நம்பணும். அதை நம்பினாதான் அதில் இருக்க நெளிவு சுழிவுகள் என்ன அப்படின்றது உங்கள் பார்வையிலே படும். அது தெரிஞ்சது அப்படின்னா தான் எந்த இடத்துல நாம் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதை எந்தளவு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.